நமக்கு செம்மை நிறமாயும் கருமை நிறமாயும் முடி தோன்றுவதற்கான காரணம் விருதிவி மற்றும் வாயு ஆகும். பெண்களுக்கு தலை, புருவம், இமைக்கீழ் மேல், மூக்கினுட்புறம், கைமூலம், லிங்கத்தடியிலும் இவைகள் தவிர மற்ற இடங்களில் முடி தோன்றாது அருகியிருக்கும். ஆண்களுக்கு கபாலம், புருவம், கண்கீழ், இமை, மேலிமை, நாசிக்கு உட்புறம், மீசை, மோவாய் கன்னம், காதுக்குட்புறம் இருதயம், கைமூலம், உந்தியின் மேல் ரேகை, அடிவயிறு, லிங்கத்தடி, புட்டத்தின் கீழ்ப்புறம் தொடை, முழந்தாள், பாதத்தின் மேலிடம் ஒன்று, மேற்படி விரலின் மேலிடம் பலவும், முதுகு, விலாப்புறம், முழங்கைக்கும் கீழ், கைவிரலின் மேற்புறம். இதை தவிர மற்ற இடங்களில் உரோமம் தோன்றுவது தத்துவ ஆபாசம். தத்துவங்களினது உட்புற மலங்களே வாயுவின் பிருதிவியாதலாலும் மேற்குறித்த இடங்களில் அக்கினியின் காரியமில்லாததினாலும் உரோமம் தோன்றுகிறது என்கிறார் வள்ளலார். மேலும் சிவலிங்கம் என்பது நமது மூலாதாரத்தின் உள்ளங்கமாகும். இனியாவது மூலாதாரத்தில் உள்ளங்கமான சிவலிங்கத்தை வழிபடாமல் இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஜோதி ஆண்டவரையே வழிபட்டு மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வில் வாழ்ந்திடுவோம்.